ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். நான் ஒரு பதிவு பார்த்தேன். அந்த பதிவை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு பதிவு இல்லை, ஒரு 2-3 பதிவுகள் நான் பார்த்தேன். அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இதை கேளுங்க. அந்த புடவை அவங்களுக்காக நெய்யப்பட்டது, எந்த காரணத்துக்காக இறைவனுக்கு சாத்தப்பட்டது, அந்த சாத்தையே நவரத்துல கட்ட துணி வாங்கி ஜாக்கெட் வச்சுக்கொள்ளாங்க. அது பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதுக்காக பிடிச்சிக்கும். இது அம்பாள் கூட ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. நீங்க அம்பாலோட புடவை கட்டணும்னு நினைக்கிறீங்களா? உங்க 2 புடவை எனக்கு அம்பாளுக்கு சாத்தி ஒரு அம்பாள் பாதத்துல வச்சு கொடுங்க, வாங்கி வந்து கட்டுங்க. அந்த புடவை உங்க வம்சாவளிக்கு சிறப்பு தரும். இந்த ஏலத்துல இருக்கிறது இதெல்லாம் கோவில் நிர்வாகத்துக்கு ஓகே. பட் ஆனா ஒரு தனித்து நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா லைஃப் ஆரம்பிச்சிருக்கேன். அம்பாள் புடவை எடுத்து வீட்டுல பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைய பூஜைகள்ல அசபாவிதம் நடைபெறதுக்கு காரணமே இந்த மாதிரி பொருட்கள் தான். போட்டி போட்டு சண்டை போட்டு அம்பாள் புடவை ஏலத்துல இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கேட்டப்ப எனக்கு மனசுக்கு நிஜமா ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க அம்பாளுக்கு புடவை சாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வருஷம் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி கடவுளுக்கும் நம்ம ஒரு கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு நினச்சி அன்னைக்கு பூஜைக்கு கொடுத்துட்டு புடவை சாத்துறது தான். அம்மனுக்கு புடவை சாத்துறது அப்படிங்கிறது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. சிலர் ஏதாவது ஒரு கும்பிடுவாங்க, அது நிறைவேறிடுச்சுன்னா அம்மனுக்கு புடவை சாத்துவாங்க. சிலர் ஏதாவது ஒன்று கும்பிட்டு அதுக்கப்புறம் செய்யறத விட நான் கும்பிடுறப்பவே அம்மா எனக்கு இது நீ செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க புடவை சாத்தி கும்பிட்டு வருவாங்க. இதில் என்ன இருக்கு? சிலர் நெய்யறக்கே சொல்லி ஒரு கலரு டிசைன் எல்லாம் சொல்லி அம்பாளுக்கு நாங்கள் சாத்த போறோம்னு சொல்லி நெஞ்சு வாங்கிட்டு கொடுப்பாங்க. அது கூட ஒரு மாதிரி போயிடும். ஆனா கடையிலேருந்து ஒரு புடவை எடுத்துட்டு அம்பாளுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளோ புடவை இருக்கும் அது அங்க. ஆனா ஒரு புடவை மட்டும் அம்பாளுக்குன்னு அது அங்க சேரணும்னு இருக்கு. யாரோ மூலமா கடையில இருக்கிற அந்த 1000 புடவைகள் இருக்கும் கடையில, அதுல ஒரு புடவை அம்பாளுக்கு அம்பாள் மேல அந்த புடவை சாத்துற மாதிரி அந்த புடவை வருதுன்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கும் அந்த புடவை, இல்லைங்களா? யார் மூலமாவோ வேணா வரட்டும், ஆனா யார் வேணா என்ன வேணா மனசுல நினைச்சிட்டு கொண்டு அம்பாளுக்கு புடவை சாத்துட்டோம். ஆனா அம்பாள் மேல வந்ததுக்கு அப்புறம் அம்பாள் கட்டின புடவைங்க அது. புரியுதா? அந்த தாய் கட்டின புடவை யாருக்கு கிடைக்கும்? சொல்றப்பவே எப்படி இருக்கு பாருங்க. அந்த அம்மா கட்டின புடவையில யோசிச்சுக்கோங்க. ஒரு பூ வாங்கிட்டு போவோம், நம்ம மாலை நிறைய மாலை இருக்கும். ஐயர் கொண்டு போய் அந்த மாலையை கொண்டு கீழே வச்சிருவாரு, மேல போட மாட்டார் எடுத்து. மேபி கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருக்கிற நிறைய மாலைகள் எல்லாம் எடுத்துட்டு திரும்பி இந்த மாலை எடுத்து போடுவாரா இருக்கும். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி போட மாட்டாரு. நம்ம வாங்கிட்டு போன மாலைய நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, நம்ம மாலை மேல போய் போகலையே, கீழே வச்சிருக்காரு, எப்போ போடுவாரு, நின்று பார்ப்போம். அவங்க போங்கன்னு அடுத்தவங்க எல்லாம் வந்துருவாங்க. நம்ம தீபாரதனை முடிஞ்சு தின்னூர் தீர்த்தம் எல்லாம் கொடுத்துருவாங்க, நம்ம நகர வேண்டியது ஆயிடும். ஆனா நம்ம மாலை மட்டும் அங்கேயே இருக்கும், போட்டிருக்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா மனசுக்கு? கடவுள்கிட்ட இருந்து அந்த மாலைகள் எல்லாம் இப்படி அள்ளிட்டு வருவாரு, இந்தா 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 இந்தான்னு கொடுப்பாரு. ஒரு மாலை நமக்கு கைக்கு கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையே அங்க ஏதோ அப்படி எல்லாமே சரியான மாதிரி இருக்கும். அப்படிதானே இருக்கும். அதுல அம்மா கட்டின புடவையே நமக்கு கிடைக்குதுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த தாய் மேல விழுந்ததுக்கு அப்புறமா அந்த புடவை புனிதமாகாதா? அந்த புடவையில புனிதம் இல்லைன்னா அப்புறம் வேற எதுலதான் இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணாலும் இந்த மாதிரி அம்மன் புடவை ஏலத்துல எடுத்து வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும்னு தோணுதோ செய்யுங்க. இல்லை கட்டிக்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக கட்டிக்கோங்க. குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டி போடுவாங்க, சரிங்களா? அது மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கனாலும் செய்யுங்க. இல்லை இப்போ பெண் குழந்தைகளுக்கு, கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு பாவாடை சட்டை தைச்சு போடுவாங்க, பண்ணுங்க. அதுலலாம் ஒரு தப்பும் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் மூட நம்பிக்கை கிடையாது, சரியா? அம்மன் கட்டின புடவை ஒரு ஆசீர்வாதம், நம்மளுக்கு 100% ஆசீர்வாதம், சரியா? தாராளமா நீங்க அம்மன் மேல இருந்து அவங்க எடுத்து வச்சு, அவங்க ஏன் ஏலம் விடுறாங்க? அந்த புடவை எவ்வளவுதான் அவங்க வச்சுப்பாங்க, நிறைய பேர் எடுத்து கொடுப்பாங்க. என்ன அவ்வளோ வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க ஏலம் விடுறாங்க. அந்த பணம் எங்க போகுது? கோயிலுக்கு தான் போகுது. அவங்க கோயில் கைங்கரியங்களுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ண போறாங்க. இது ஒரு இதுதானே. நம்ம பணமும் கோயிலுக்கு போகுது, அம்மாள் கட்டின புடவை நமக்கு கிடைக்குது. இதுல என்னங்க தோஷம் இருக்கு? யாரோ அவங்களுக்கு எவ்வளவோ வேணா பிரச்சனை இருக்கட்டும், ஆனா கடவுள்கிட்ட வந்ததும் அது புனிதமாயிடாதா? கிடைச்சதுன்னா போதும், ஏலம் எடுத்துட்டு வாங்க, தாராளமா கட்டுங்க. ஒவ்வொருத்தருக்கு ஃப்ரீயா கூட கிடைக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதனால அதை எடுத்துட்டு கட்டுங்க. நல்லா இருக்கும்.
குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகேங்களா?